வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொளிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்குறோம்னா டாடா ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் 2025 இதில் வந்து மேட்ச் நம்பர் 40 அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டிசியும் எல்எஸ்ஜியும் விளையாடினாங்க 23rd ஏப்ரல் 2025 அன்னைக்கு. அந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அணியும் புள்ளிப்பட்டியலில் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அந்த போட்டிக்கு அப்புறம் புள்ளிப்பட்டியலில் மாற்றங்கள் இல்லை, ஆனால் நெட் ரன் ரேட் அண்ட் பாயிண்ட்ஸ் அந்த வகையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதை விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம ஒரு அணியும் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல் இடத்துல குஜராத் டைட்டன்ஸ், இரண்டாவது இடத்துல டெல்லி கேபிட்டல்ஸ், மூன்றாவது இடத்துல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், நான்காவது இடத்தில் பஞ்சாப் கிங்ஸ், ஐந்தாவது இடத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், ஆறாவது இடத்தில் மும்பை இந்தியன்ஸ், ஏழாவது இடத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ஒன்பதாவது இடத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ், பத்தாவது இடத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், பத்தாவது இடத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ இப்போ ஒரு அணியும் எங்க இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். பாயிண்ட் வகையில் குஜராத் டைட்டன்ஸ் 8 போட்டிகள் விளையாடி 6 வெற்றி 2 தோல்வி 12 புள்ளிகள். டெல்லி கேபிட்டல்ஸ் நேற்று ஒரு வெற்றி பெற்றாங்க, அதன் மூலம் பார்த்தீங்கன்னா 8 போட்டிகள் 6 வெற்றி 2 தோல்வி 12 புள்ளிகள். ஆர்சிபி 8 போட்டிகள் 5 வெற்றி 3 தோல்வி 10 புள்ளிகள் பெற்று மூன்றாவது இடம். நான்காவது இடத்துல பஞ்சாப் கிங்ஸ் 8 போட்டிகள் விளையாடி 5 வெற்றி 3 தோல்விகள் 10 புள்ளிகள் பெற்று இருக்காங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஒருவேளை நேற்று அவங்க வின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து மூன்றாவது இடம் இல்லை இரண்டாவது இடத்துக்கு போயிருக்கலாம், ஆனால் தோல்வி விட்டுறாங்க. ஸோ 9 போட்டிகள் விளையாடி 5 வெற்றி 4 தோல்விகள் 10 புள்ளிகள் பெற்று 5வது இடத்துல இருக்காங்க. 6வது இடத்துல மும்பை இந்தியன்ஸ் இன்னைக்கு போட்டி விளையாட போறாங்க. அவங்க வந்து 8 போட்டிகள் விளையாடி 4 வெற்றி 4 தோல்வி 8 புள்ளிகள் பெற்று இருக்காங்க. 7வது இடத்துல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 3 போட்டிகள் வெற்றி 5 போட்டி தோல்வி 8 போட்டிகள் விளையாடி 6 புள்ளிகள் பெற்று இருக்காங்க. 8வது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் 8 போட்டிகள் விளையாடி 2 வெற்றி 6 தோல்வி 4 புள்ளிகள் பெற்று இருக்காங்க. 9வது இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 7 போட்டிகள் விளையாடி 2 வெற்றி 5 தோல்விகள் 4 புள்ளிகள் பெற்று இருக்காங்க. 10வது இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் 8 போட்டிகள் விளையாடி 2 வெற்றி 6 தோல்விகள் 4 புள்ளிகள் பெற்று இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம நேற்று நடந்த போட்டி, அந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜியும் டிசியும் விளையாண்டாங்க. அந்த போட்டி ஒரு ரிவ்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ முதல்ல பேட் பண்ணின எல்எஸ்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் 159 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக 17.5 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே விழுந்து 161 ரன் எடுத்து 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. ஒரு அற்புதமான வெற்றி டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. நிச்சயமா கேஎல் ராகுல் வழக்கம் போல அவர் இந்த தொடர் முழுக்கவே வந்து ஒரு கலக்கிக்கிட்டு இருக்காரு. அதே போல இந்த போட்டி முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜியோட கேப்டன் ரிஷப் பந்த் சொல்லியிருந்தாரு என்னன்னா, இந்த டாஸ் வின் பண்றது அப்படின்றது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான பிளேயா இருக்கு இந்த சீரீஸ் இந்த தொடர் முழுக்கவே. ஸோ அதை வந்து எதனா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்வியஸ்லி கிரிக்கெட் தொடங்கின காலத்திலேருந்து டாஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கிரிக்கெட்னு இல்லை, எல்லா போட்டிகள்லையும் தொடங்கின காலத்திலேருந்து டாஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதன்படி தான் போட்டி நடக்கணும். ஸோ அதை பற்றி ஒரு பாயிண்ட்டை ரைஸ் பண்ணியிருந்தாரு. இஸ் மேக்கிங் எ குட் பாயிண்ட். பட் அதெல்லாம் பிளே அவுட் ஆகாது. இந்த போட்டியில் ஒரு வேளை ஜெயிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து டாப் 4க்குள்ளார வர முடியும். அது நடக்கலை. ஸோ அதால் அவங்க வந்து இன்னும் 5வது இடத்துலையே இருக்காங்க. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு அற்புதமான வெற்றியை பெற்றாங்க. அதே போல் எல்எஸ்ஜி தரப்பில் பார்த்தீங்கன்னா மார்க்ரம் அற்புதமான 52 ரன்கள் எடுத்தார். மிச்சல் மார்ஷ் 45 ரன்கள். நிக்கலஸ் பூரன் வந்து அந்தளவுக்கு சோபிக்கல, 9 ரன்கள் மட்டுமே எடுத்தார். அப்துல் சமத் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரன். டேவிட் மில்லர் அகெயின் அவரும் பார்த்தீங்கன்னா 15 பந்துகளில் 14 ரன் தான் எடுத்தார். அதாவது 15 பந்தில் 100 ரன் அடிக்கிற காலெல்லாம் போய் 15 பந்தில் 14 ரன் எடுக்கிறதுன்றது வந்து நிச்சயமாக ஒரு அணியோட வெற்றிக்கு எந்த வகையிலுமே உதவாது.
பந்தை வந்து கொஞ்சம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தோனியோட இந்த பாணியை கையாளுறாரோ அப்படின்னு தோணுது. முதல்ல இறங்கினாரு, 2வது இறங்கினாரு, 3வது இறங்கினாரு, இப்போ வந்து 8வது இறங்குறாரு. ஸோ என்ன கான்செப்ட் அவர் வச்சுக்கிட்டு இருக்காரு, அவரோட மனசுல என்ன இருக்கு அப்படின்னு தெரியல. இன் எனி கேஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு அற்புதமான 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அவங்க பாயிண்ட்ஸை வந்து நல்லா அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டு போறாங்க. அந்த டாப் 2 பிளேசஸ்ல இருக்கணுன்றதுக்காக. ஸோ அந்த அட்வான்டேஜை யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இன்னைக்கு போட்டி மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச், அதனோட ப்ரிவ்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ போட்டி எண் 41, 23 ஏப்ரல் 2025 எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் இந்த போட்டி நடக்குது. இது வந்து வாங்கடே ஸ்டேடியத்தில் நடக்குது. அங்கே இல்லை, ஹைதராபாத்தில் நடக்குது. இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சன்ரைசர்ஸ் ஹோம் கண்டிஷனை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவங்க வந்து அந்த ஹோம் கண்டிஷன்ஸில் கூடுமான வரையிலும் ஒரு வெற்றியை பெற்று அட்லீஸ்ட் ஒரு ஆறுதலான வெற்றியையாவது தேடிக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. எஸ்ஆர்ஹெச்சோட ஸ்குவாட் என்ன அப்படின்னா கிளாசன், கமின்ஸ், அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், நிதிஷ் ரெட்டி, ஹர்ஷல் பட்டேல், ஒரு நல்ல லைன் அப் இருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த சீரியஸில் அவங்க வந்து ஃப்ளாப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். டேனியல் விட்டோரி, முத்தையா முரளிதரன், சைமன் ஹெல்மெட், ஜேம்ஸ் ஃப்ராங்க்லின், இந்த மாதிரி சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்காங்க. இருந்தாலும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த தொடரில் வந்து அவங்களால சோபிக்க முடியல. மும்பை இந்தியன்ஸ் இன்னும் 50-50ல இருக்காங்க. இன்னைக்கு பெறக்கூடிய வெற்றி அவங்க வந்து இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற அந்த கடைசி 4வது டீம் குவாலிஃபை ஆக போகிறவங்க, டாப் 4க்குள்ளே குவாலிஃபை ஆக போகிறவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணோம். ரிக்கல்டன் வந்து விக்கெட் கீப்பர், ஹர்திக் பாண்டியா கேப்டன், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், வில் ஜேக்ஸ், திலக் வர்மா, நமந்தீர், சான்னர், தீபக் சஹார், பும்ரா, இந்த மாதிரி ஒரு அற்புதமான லைன் அப்போ வச்சுக்கிட்டு இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பாக கடந்த போட்டியில் வெற்றி பெற்ற அதே உத்வேகத்தோடு இந்த போட்டிக்கும் போவாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸை ஒரு உதைச்சாங்க. ஸோ அந்த வெற்றி அவங்க மனசில் வச்சுக்கிட்டு இந்த போட்டியில் ஹைதராபாத்தில் விளையாடுறாங்க. இதுலேயும் வெற்றி பெற முயற்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காணொலியை கண்டதற்கு நன்றி. வணக்கம்.